अस्सलाम वालेकुम மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லாங் டிஸ்டன்ஸ் டைரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து ஜோயாவோட ஸ்கூலில் ஓப்பன் ஹவுஸ் வச்சுருந்தாங்க அண்ட் வந்து ப்ராஜெக்ட் டே வச்சுருந்தாங்க. அது ரெண்டுமே தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு நான் அனுப்பிவிட்ட கொரியர் தான். இந்த திங்ஸ் எல்லாமே நான் வாங்கி சென்ட் பண்ணியிருந்தேன் அவருக்காக. அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணன் வந்து கும்பகோணமில் இருக்காங்க. அவர் வந்து ரிட்டர்ன் போகிற டைமில் வந்து 1 வீக் முன்னாடி நான் அவரோட அட்ரஸ்க்கு இதெல்லாம் கொரியர் பேக் பண்ணி சென்ட் பண்ணி விட்டேன். இந்த கொரியர் வந்து நான் கரெக்டாக ஜான் 5th அன்றைக்கி போட்டு விட்டுருந்தேன். அவர் கைக்கு ரிசீவ் ஆனது பார்த்திங்கன்னா ஜான் 9th அன்றைக்கி. ஜான் 11th அன்றைக்கி வந்து அவர் குவைத் ரீச் ஆகிட்டார். அங்கே போனோடனே எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டாரு. அவரை ஹாப்பியாக வாங்கிக்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு ஜான் 10th வந்து ஜோயா லப்னா ஸ்கூலில் ஓப்பன் ஹவுஸ் வச்சுருந்தாங்க. எப்போயுமே நான் தான் போவேன், அன்றைக்குமே நான் தான் போயிருந்தேன். அன்றைக்கி பேரண்ட்ஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 10 to 12 போட்டிருந்துச்சு. நானுமே கரெக்டாக வந்து ஒரு 10:30 போல் ரெடி ஆகிட்டு பசங்களை கூப்பிட்டு கிளம்பிட்டேன். அன்றைக்கி ஃபஸ்ட்டு லுப்னாவோட கிளாஸுக்கு தான் போயிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லுப்னாவோட கிளாஸ் வந்து பாய்ஸ் பிளாக்ல இருக்கும். எல்கேஜி யூகேஜிக்கு மட்டும் பாய்ஸ் பிளாக்ல வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்லியே இருக்கிறதுனால கிளாஸ் முடிச்சுட்டு தான் எப்பயுமே வந்து ஜோயா கிளாஸுக்கு போவேன். ஜோயா கிளாஸ் வந்து கேர்ள்ஸ் பிளாக்ல இருக்கும். ஸோ அது பின்னாடி போகணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு லுப்னா கிளாஸுக்கு தான் போனேன். லுப்னா பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே 100க்கு 95, 98, 100க்கு 100ன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் மார்க் எடுத்திருந்தான். அவள் எப்பயுமே வந்து அந்த மாதிரி தான் மார்க் எடுப்பாள். ஸ்லிப் டெஸ்ட்டில் கூட வந்து வீக்லி ஒன்ஸு ஸ்லிப் டெஸ்ட்டு எழுத வச்சு பசங்களுக்கு டைரி கொடுப்பாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா 10க்கு 10, 10க்கு 9 அந்த மாதிரி தான் எடுப்பான். ஸோ அதனால் அவள் டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் வந்தது வந்து எனக்கு பெரிய விஷயமே இல்லை. எப்பயுமே பாப்பா வந்து 95% தான். 95% எடுத்துமே பார்த்திங்கன்னா லுப்னா வந்து 8th பிளேஸில் தான் இருந்தான். ஏன்னா அது ஜஸ்ட்டு ஒரு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் டிஃப்ரெண்ட் வரும் இந்த டோட்டலாக இருக்க 10 பசங்களுக்குமே. அது உठादा लीना मार्क बोली सका அதுவா. அப்புறம் என்ன பேப்பர்ஸில் சைன்லாம் போட்டு கொடுத்துட்டு மேம் கிட்ட பேசிவிட்டு வெளியில் வந்து பாப்பாவை வச்சு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் இது என்னென்னா, பாப்பா வந்து எக்ஸாம் டைமில் அவளே செஞ்சுருந்த ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் வந்து எக்ஸாம் முடித்தோடனேவும் ஓப்பன் ஹவுஸ் போகிறப்போ கொடுத்துருவாங்க நம்மக்கிட்டேயே. நானுமே வாங்கிட்டு வந்து பாப்பாவோட மெமரிஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன் பத்திரமா ஒரு பேக்கில் போட்டு. இந்த எல்லோ ஷீட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து ஸ்கூலில் அவளோட ஸ்கில்ஸ் ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்குன்றதை வந்து அவங்க மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கேஜி கிளாஸஸ்க்கு வந்து ரேங்க் கார்டு கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க கையில். அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது வந்து இதில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக மார்க் பண்ணி ஒவ்வொன்றுத்துலேயும் மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மக்கிட்டேயே. அதை நாமளே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜோயாவோட கிளாஸ்க்கு தான் போயிருந்தேன். போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோயாவோட பேர் கூட வந்து செகண்ட் டேர்மில் வந்து டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் வந்துருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. हमने पता नहीं जोई माँ सारा लेवल जा। ओ क्या 10th आ गई है क्लास लीडर बोलती. फर्स्ट जहारा बेगम की नाजरा मिस्मा जोई माँ वेर लेवल जा. तू भी आ गया. நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டேன். பேப்பர்ஸில் எல்லாத்துலேயும் சைன் பண்ணி போட்டுட்டு இந்த ஷீட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த வேல்யூம் பேப்பர்னு சொல்லிட்டு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ல் 3 பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. இந்த செகண்ட் டேர்மில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் டேர்மில் கொடுத்தது கூட வச்சுருக்கேன். ஜோயாவுக்கும் கொடுப்பாங்க, லுப்னாவுக்கும் கொடுப்பாங்க. செகண்ட் டேர்மில் வந்து அந்த செகண்ட் டேர்மில் நடந்திருக்கும் இல்லையா, நிறைய செலிப்ரேஷன்ஸு என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் போட்டு ஒரு மெமரபிளாக கொடுப்பாங்க எல்லா பசங்களுக்குமே. அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இந்த டைம் ஜோயாவோட ஃபோட்டோ வந்துருந்துச்சு. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் அவள் இது பண்ணியிருந்தது, பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோட்டோ வந்துருந்துச்சு. அப்புறம் எங்கள் மாமா பொண்ணு ஃபோட்டோ வந்துருந்துச்சு. நான் வந்து ப்ராஜெக்ட் டே பார்க்க போயிருந்தேன் இல்லையா, லாஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் டே வச்சுருந்தப்போ அது பார்த்துட்ருக்கும்போது எடுத்திருப்பாங்க போல இருக்குது ஃபோட்டோ. நான் நின்றுட்டு இருந்த ஃபோட்டோ, என் ஃபோட்டோ கூட வந்துருந்துச்சு. அதில் இதுதான் நான் நின்றுட்டுருக்கிறது. இது எடுத்து போட்டிருக்காங்க. அதுவுமே பார்த்துருந்தேன். இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ரேங்க் கார்டில் சைன் போட்டு கொடுத்துட்டு மேம் கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். ஜோயா வந்து எப்போயுமே 90% எடுப்பான். 90, 95க்குள்ளே எடுப்பான். பட் 95 கிராஸ் ஆகாது. 95க்கு மேலே எடுக்கிற பசங்களோட பேர் மட்டும்தானே எப்போயுமே டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் வரும். ஸோ அதனால் வந்து ஜோயாவோட நேம் வந்து இது வரைக்கும் வந்தது கிடையாது. இந்த டைம் வந்தது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து கரெக்டாக 2 பேரோட பேரும் ஒரே டைமில் வந்தது எனக்கு இன்னும் ஹாப்பியாகிருச்சு. 2 பேரையும் நிற்க வச்சு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். அவங்க அப்பாவுக்கும் வீடியோ கால் போட்டு காமிச்சிருந்தேன். செம்ம ஹாப்பியாக ஆனார் எங்கள் ஹஸ்பண்ட் கூட. 2 பேருக்கும் ஃபீஸ் கட்டுறது வேஸ்ட் இல்லை, ஒர்த்து தான்ற அளவுக்கு திங்க் பண்ண வச்சுட்டாங்க என்னையே.
நான் அன்றைக்கி ஸ்கூல் போனது வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் போயிருந்தேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ரிட்டர்ன் வந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்லேருந்து எனக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆகிருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் தான் சென்ட் பண்ணி விட்டுருந்தாரு. அதை வந்து வேலூரில் ஒரு அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க, அந்த அண்ணா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அவர்கிட்ட வந்து டைரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்கே போயிட்டு எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துட்டார். இந்த டைம் வந்து அந்த அண்ணா 5 kg பார்சல் மட்டும் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஏன்னா அவரும் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். அதுவும் இல்லாமல் லக்கேஜ் வெயிட் கூட அவருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார். 35 kg வரைக்கும் தான் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு 5 kg மட்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க. நெஸ்காஃபே கோல்டு காஃபி இருக்குது இல்லையா, அது வந்து 2 பாட்டில் வந்துருந்துச்சு. அப்புறம் பீனட் பட்டர் ஒரு பாட்டில் வந்துருந்துச்சு பசங்களுக்காக. ஒரு செட்டு வந்து செட் ஆஃப் 6 சிந்தால் சோப் வந்துருந்துச்சு. பேண்டின் ஷாம்பு வந்து ஒரு பாக்ஸ் வந்துருந்துச்சு, ஒரு பாட்டில் வந்துருந்துச்சு. 2 ஹனி பாட்டில் வந்துருந்துச்சு. பெப்பர் வந்து 1 kg வந்துருந்துச்சு. அப்புறம் பசங்களுக்கு வந்து ஸ்டேஷ்னரிஸ் கொஞ்சம் சென்ட் பண்ணி விட்டுருந்தாரு. லைக் பென்சில்ஸ், ஷார்ப்னர்ஸ், எரேசர்ஸ், ஃபெவிஸ்டிக்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் வந்துருந்துச்சு 2 பேர்த்துக்கும். எங்கள் அம்மா வீட்லேயே எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்டே கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே அதுக்கப்புறம் என்னோடய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு Jan 24 அன்றைக்கி வந்து ஜோயா லப்னா ஸ்கூலில் ப்ராஜெக்ட் டே வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் போயிருந்தேன். பேரண்ட்ஸ்க்கு டைமிங் வந்து 2 to 4 வரைக்கும் வச்சுருந்தாங்க. நான் வந்து 2:30க்கெலாம் கரெக்டாக ரெடி ஆகிட்டு என் சித்தி பையனை கூப்பிட்டு கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். ஃபஸ்ட்டு லுப்னா கிளாஸுக்கு தான் போயிருந்தேன். லுப்னா கிளாஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜோயா கிளாஸ்க்கு போயிருந்தேன். ஜோயா கிளாஸும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எங்கள் மாமா பொண்ணு படிக்கிறாள்ல +2 அவள் கிளாஸுக்கு போயிருந்தேன். 3 பேர் கிளாஸையும் பார்த்து முடிச்சுட்டு நான் கிளம்பி வரத்துக்கு வந்து 3:30 ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 1/2 hour இருக்குது. 4 o'clock ஆயிடுச்சுன்னா பாப்பா 2 பேரையும் கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த அந்த 1/2 hour வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஜோயா கிளாஸ்க்கு பக்கத்தில் 9th standard கிளாஸ் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த 1/2 hour வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். எல்லாம் பார்த்து முடிக்கவும் 4 o'clock ஆயிடுச்சு. எல்லா பசங்களையும் விட்டாச்சு. நானுமே வந்து என் பசங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ப்ளே ஏரியாவில் விளையாட விட்டுருந்தேன். விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி பசங்க வந்து நானுமே கூப்பிட்டு வீட்டுக்கு வரதுக்கு வந்து 4:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. அன்றைக்கான டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. எல்லா ப்ராஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக செம்ம சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து இது பார்க்குறதும் ரொம்ப பிடிக்கும், செய்கிறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சீக்கிரமே கிளம்பி போயிட்டேன். அன்றைக்கி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். என்ன மாதிரி இவங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு வர முடியாதவங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். என்னோடய விலாகில் வந்து பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். monkeys on the tree, sitting on the tree. The monkeys in front of the tree. The monkeys up on the tree. Over. Good afternoon, my name is Zoya. Now I am going to read about Haunted story.
The car dropped it accident. The car appeared and the offer giving loyal and refused it, saying it was not mine. He told her he was finally she brought it and interested by his honesty. The bank gifted him all the moral of the story. Honesty is always the best.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. என் vlog பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் until then உங்கள் ஐஷா சுஜா. டேக் கேர் அண்ட் பை பாய்.